ஐயோ வலி உயிர் போகுதே. என்னாச்சுல பெரிய பொண்ணு? ஐயோ கடவுளை, என்னது இது முள்ளா? ஏ கடவுளை, என்ன பெரிய முள்ளு! பேக்க பஞ்சர் பண்ணிருச்சே. கண்ணு என்னலாம் புடரிலேயே வச்சிருந்த? குந்தா நீ கவனிக்கலா, தெரியாம உட்கார்ந்துட்டேன். அம்மா என்ன வலி வலிக்குது, கடுகடுங்குது குத்துன இடம். எல்லாம் முள்ளு கிள்ளு உடஞ்சு உள்ள உட்கார்ந்துருக்க போது பார்த்து. ஐயோ எல்லாம் என்னாச்சு? ஏதோ சூடு கடு வாங்கிக்கிட்டீங்களா? சூடு வாங்கினாதான் பரவாயில்லையே, பின்னாடி பஞ்சரா இல்ல கிடக்கா. இளவு யாருக்கிட்டையும் காட்டவும் முடியாது, முள்ளு கிள்ளு உடஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. பல்ல காட்டாதலா குந்தாணி, வேற பின்ன முள்ள நான் ஓன் டிக்கில வச்சு சொருவிடுவேன் பாத்துக்க. யாழ உனக்கு இந்த கொலவெறி? வேற பின்ன மனுஷனுக்கு வலி, இங்க உயிர் போகுது, உனக்கு என்னன்னா நக்கலா இருக்கு என்ன? சரி சரி கோவப்படாத பெரிய பொண்ணு, கீழே பார்த்து உட்காரும் போது கவனமா உட்கார்றது இல்லையா? உனக்கு என்னலா, அங்கே உட்கார போனவளா நீ அந்த பக்கம் போன, இங்கே தள்ளி விட்டுட்டா. சரி இங்கே சருவு தானே கிடக்கு, ஒன்றும் கிடக்காதுன்னு நினச்சி நானும் உட்கார்ந்துட்டேன். நல்லா குத்தி விட்டு என்ன வலி வலிக்கு தெரியுமாளா? ஐயே சீமடமுல்ல, அது குத்துனா விஷமாச்சே. சரி சரி பெரிய பொண்ணு அழாத, சரியாயிரும் விடு. என்ன சொல்றீ லட்சம்? விஷமா? போச்சு பெரிய பொண்ணு, அவ்வளவுதான் காலி. விஷம்னா அப்படி சொல்லல, காலில் நமக்கு முள்ளு குத்துனாலே குத்துவாயி அந்த வலி வலிக்கும். முள்ளு கிள்ளு அப்படியே கடந்து போச்சுன்னா சளம் வச்சுவிடும், அதான் விஷம் பாவ. நீ பின்னாடி குத்திச்சிங்கிய முள்ளு கிள்ளு உடஞ்சிருக்கா இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஊசி போட்ட கணக்கால இருக்கும். உனக்கு இருக்கதே 4 எலும்பு, எலும்புல சிக்கி உடஞ்சு கிடஞ்சு போச்சுன்னா என்ன ஆறது? கொஞ்சம் சதையாவது இருந்தாலும் குத்திட்டு சதையில குத்திட்டு வந்துட்டு ரத்தம் வருதுங்களாம். பாரு ஒழுங்கா என்ன ஏதுன்னு. ஐயா லட்சம், நீங்க வேற பயமுறுத்தாதீங்க, உடையெல்லாம் ஒன்றும் செய்யல, முள்ள பாட்டுக்கு வந்துட்டு. ஆனா வலிதான் தாங்க முடியல. அப்ப டாக்டர்கிட்ட தான் போகணுமா? சும்மா இருளா கிறுக்கி, டாக்டர்கிட்டலாம் போயிட்டு டிக்கியே காட்ட முடியாது. நினைச்சு பார்த்தேன், உனக்கு வேற நினைச்சு பாரு, உனக்கு இந்த முள்ளு கிள்ளு உடஞ்சி அது சளமாயி ஆப்ரேஷன் பண்ணுனா ஒரு படத்துல விவேகம் வடிவேலும் ஒரு பக்கம் அப்படி படுத்து கிடப்பாவல, மூக்கிலையும் டிக்கிலையும் அடி வாங்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். நீ குப்புற படுத்து கிடந்தா அதை நினைச்சேன், சிரிச்சேன். இந்த வாரம் இரு, உனக்கும் பின்னாடி சொருவி விடியேன், அப்புறம் தெரியும் வலி எப்படி இருக்குன்னு. சிரிக்கவா செய்யற சிரிக்க? இந்த வாரம் இரு. பெரிய பொண்ணு சும்மா இருலாம், வலிக்கும், சும்மா இரு, விளையாடாத. குத்திச்சுன்னா அவ்வளவுதான் விஷம், சும்மா இரு பெரிய பொண்ணு. லட்சுமி அக்கா பாருங்கக்கா, இவள என்கிட்ட சும்மா தேவையில்லாம விளையாடிக்கிட்டு இருக்கா பாருங்க, முள்ள வச்சதும். இன்னைக்கு நீ என்ன கத்துனாலும் விட முடியலா. இப்ப பாரு, உன் பேக்க நான் பஞ்சர் ஆக்கி காட்டுறேனா இல்லையான்னு பாரு. ப்ளீஸ் பெரிய பொண்ணு, எதுவும் பண்ணிடாதலாம், வலிக்கும்ல. ஐயோ எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு, கண்ணுல கண்ணுல குத்தி விடாத. என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு பொண்டாட்டில என்னைய விட்டுறலாம், குருடியா ஆக்கிறாத. பெரிய பொண்ணு நல்ல பிள்ளைல, இவங்களுக்கு எப்ப எதுல விளையாடணும்னே தெரியாது. ஏன்னா பெரிய பொண்ணு சும்மா இரு, விளையாடாத. முள்ளு கிள்ளு கையில கால்வெல்ல குத்திர போகுது, வலிச்சு தொலையும். அங்க பாருங்க, கீழே அங்க கலங்கு கடந்து கருவிட்டு அடக்கு. இவ்வளவு என்னன்னா முள்ள வச்சு சண்டை போட்டுட்டு அடக்காளுவ. இந்த பிள்ளைலாம் கேவலம்மா, என் வீட்டு பிள்ளைல தான் ரெண்டும் இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போடும். அவ்வளோ பஞ்சாயத்தை தான் தீர்த்து தீர இயலாதுன்னு பார்த்தா இவ்வளோ பஞ்சாயத்து பிளத்த பஞ்சாயத்தா இருக்கு. என்ன நலனுக்காளுவம்மா கூட நம்ம கூட தோட்டத்துக்கு வந்தோம்னா கூட மாட வந்து ஒத்தாசை செய்வோன்னு இல்லை. சரி ஒத்தாசை தான் செய்யலனாலும் ஒவத்திரமாவது பண்ணாம இருப்பாள்வலான்னா அதுவும் பண்ணாம இருக்காளுவ. என்ன பாடுபடுத்தி அழுவம்மா, கிழங்கு குழியெல்லாம் தோண்டி கிழங்கு நாசம் பண்ணி அவ்வளோத்தையும் அந்தாலையும் இந்தாலையும் போட்டு வச்சுக்கிட்டு நான் வித்து காசை தந்துருவேனாக்கம் கிழிச்சிருவேனாக்கன்னு சொல்லி அங்கன எங்கன போட்டு வச்சிருக்காளுவம்மா. என்ன பண்ண பரவாயில்லவோ தெரியல இவ்வளவு. இவ்வளோ இதுக்கு தான் நம்ம கூட வரும்போது தோட்டத்துக்கு இனிமேல் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிது. வேற வாரேன்னு வவ்வாலு கணக்கா பின்னாடியே தொங்கிக்கிட்டு வாராளுவ. வேற என்னத்தை செய்ய? எல்லாம் 2 பேரும் சண்டை போடாதீங்களா, சும்மா இருங்க. எல்லாம் பெரிய பொண்ணே சொன்ன கேளு. அப்ப அவளை என்னைய கிண்டல் பண்ணாம இருக்க சொல்லுங்க. கிண்டல் பண்ணனா நான் இன்னைக்கு பஞ்சர் பண்றது உறுதி சொல்லிட்டேமா. ஒண்ணும் பண்ண மாட்டா, விடு ஒண்ணும் பண்ண மாட்டேன் பெரிய பொண்ணு, கிண்டல் பண்ண மாட்டேன், விடு. சாரி. அது அந்த பயம் இருக்கட்டும். எம்மா கொஞ்சம் விட்டுருந்தானா நம்மள பஞ்சர் பண்ணிருப்பா. பெரிய பொண்ணு அந்த முள்ளத்துக்கு தூர போடலாம், பாக்கே பயமா இருக்கு. வீட்டுக்கு போய் தான் மருந்து போடணும். அம்மா பெரிய பொண்ணு எங்க பாரு, கிழங்கு தீஞ்சிட்டு அடக்கு பாரு, எடுத்துருவோமா? வெந்திருக்கோம். வெந்துட்டுனா எடுலா இரு, ஏதாவது குச்சியை வச்சுதான் எடுக்கணும், கையை வச்சுலாம் எடுக்க முடியாது. இந்த வாரேன். முருங்கைக்காய் இப்ப நல்ல விலை போகுது, அவளத்தையும் பறிச்சு இன்னைக்கு கொண்டு போய் வித்துட்டு வந்துடணும் சந்தையில. இந்த பையன் லீவ்ல கிடக்கும் போது வருவான்னு பார்த்தோம்னா வராண்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போறேன்னு. படிக்காண்டாங்களான்னு வேற தெரியல, நம்ம மேல ஒரு ஓசைப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போறானா. வேலைக்கு நம்ம கூட சேர்ந்து கூட மாட்ட ஒரு வேலையை பார்ப்போம்னு கிடையாது. தோட்டத்துக்கு வேலையை கத்துக்கிட்டேன்னா நாளைக்கு அவன் பார்ப்பாம்ல. 4 விஷயம், படிப்பும் தெரியணும், தொழிலும் தெரியணும், எல்லாம் தெரியணும்.
சம்பளத்துக்கு போய் நின்றுக்கிட்டு என்னத்த பண்ண போறான்னு தெரியல. படிச்சா சரி, நம்மளே மாதிரி கிடந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் படிக்க வைக்கும். படிக்காம ஊர்ஜ வராம கிடந்தா சரிதான். இளைய சின்னத்துறை. அட யாரு இது? கண்டபணி என்ன என்ன வாங்க வாங்க வாங்க. அட எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து. என்னடே முருங்கக்கா பறிச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆமாண்ணே, நல்ல வேலை போகுதா முருங்கக்கா. அதான் சரி இன்னைக்கு பறிச்சு கொண்டு வித்துட்டு வந்துடலாமே நினைச்சு பறிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி காயெல்லாம் நல்லா பிடிக்குதா? எல்லா நுணுக்கமும் கத்து தந்தது நீங்களாச்சேன்னு வேற காய் பிடிக்காம இருக்குமா? சரி சரி, எல்லாம் நல்லதா நடந்தா சந்தோஷம்தான். ஆமா, எப்பனே தோட்டத்துக்கு வந்தீங்க? நானே உங்களுக்கு போன் அடிக்கணும்னு நினைச்சேன். என் வீட்டம்மா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தோட்டத்துக்கு வருவாருன்றாரா என்ன யாருன்னு கேட்கணும், போன் அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, இன்னைக்கு காலையில தான் தோட்டத்துக்கு வந்தேன். வந்து மோட்டரை போட்டால் மோட்டர் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் அதை கலத்தி குப்புசாமி என்ன இருக்காரு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லா பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கலத்தி விட்டு கொடுத்து விட்டாரு. அவன் 2 நாள் ஆகுங்கான் மோட்டர் சரி பண்ணி தர்றதுக்கு. அது வரைக்கும் என்ன வேற வேலை நமக்கு தோட்டத்தில். அதான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரொம்ப குப்பையாக கிடந்துச்சா, அதான் அவ்வளோத்தையும் கூட்டி போட்டுட்டு நடந்தேன். அதான் அந்த வேலைக்கிற வேலை வந்தேனா, அதான் உன் சத்தங்கன்னு கேட்டுச்சு. அதான் பார்ப்போன்னு நினச்சிக்கிட்டு நடமாட்டம் திடுற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். பரவாயில்லண்ணே, அப்ப பழையபடி வந்துட்டீங்க பழைய ஃபார்முக்கு. தோட்டத்துக்கு அப்ப அடிக்கடி பார்க்கலாம் உங்களை. ஆமா ஆமா, இனிமே இங்கதான். இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கிடுங்கண்ணே. வீட்டுக்கு தெரியாம குடிச்சதா இருந்தா தெரியாம கப்பிச்சு இல்லாம கொஞ்சம் குடிச்சிட்டு கம்முன்னு போய் படுத்துக்கிடுங்க. இனிமேல் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிடாதீங்க சொல்லிட்டு. ஆமா, எனக்கெல்லாம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நான் என் பொண்டாட்டிக்கு தெரியாம குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையா தான் வீட்டுக்கு போவேன். இல்லாட்டின்னு ஏதாவது வேலையா அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போறது கிடையாது. இனிமே குடிங்கதான் கையில தொடப்படாதுன்னு இருக்கேன். நீ வேற சும்மா விளையாடாதீங்கண்ணே, அதெல்லாம் நடக்கிற விஷயமா? இன்னொருக்கா நான் குடிச்சேன்னு தெரிஞ்சுன்னா என் பொண்டாட்டி சுவாத்துல விஷத்தை வச்சிருவா. நீ வேற சும்மா இருல சின்னத்துறை. அது என்னமோ சரிதானே. உங்க வீட்டம்மா வந்திருக்காங்களா தோட்டத்துக்கு? ஆமா, நிறைய ஓலெல்லாம் உளுந்து கிடந்துல்ல, அதான் அங்க ஈக்கு வந்துகிட்டு இருக்கா. சரி சரி, என் வீட்டம்மாவெல்லாம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு ஆளு வாரதே கிடையாது. உங்க வீட்டம்மாவே தேவலாம். ஆமா, நீ வேற. நான் தோட்டத்து பக்கம் வரலன்னா தான் அவளும் தோட்டத்துக்கே வரல போல இருக்க. தோட்டம் கிடக்க லட்சணத்தை பார்த்தா இன்னும் 1 மாசம் கழிச்சு வந்திருந்தானா அவ்வளவுதான், தோட்டம் ஒன்றுத்துக்கு ஆகாது. இந்த மோட்டர் வேலை செய்யல, எல்லாம் அந்தந்த ஆள கிடக்கு. இல்லப்பா, நீ எப்பனாலாவது வந்து ஒரு 4 வாழத்தை அங்க எடுக்க வந்தேன், ஓலையை கிரிக்க வந்தேன்னு சொல்லிட்டு வந்துட்டு போவாவே. தண்ணி வைக்கிறது ஒழுங்கா கிடையாது. அப்பப்ப இந்த சொட்டு நீர் பாசனம் இருக்கிறனால கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அப்பப்போ போறது வாருது அந்த மாதிரி இருக்கும். என்னமோ தெரில, தோட்டத்தை பார்த்தா தோட்டத்துக்கு வந்த மாதிரியே தெரில. யார் யார் காலடியோ தெரியுது, இவ ஏன் வீட்டம்மா வந்த காலடி தோட ஒன்றும் தெரில. ஆமா, ஆடு மாடு வைக்க இன்னும் வரவில்லை, வேற அப்படிதான் இருக்கும். எனக்கே மோட்டரை எவனும் வேற யாரும் கலத்தி மாட்டி வச்சுட்டு போயிட்டானா ஒண்ணுக்காவாத மோட்டரை நினைச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு பத்துக்க. சரி அப்படிலாம் இருக்காதுன்னு, ஏன்னா கலத்தி கொண்டு போய் விற்பானுள்ள தவிர வேற இதை மாத்தி வச்சுட்டு போற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்காது. அது சரிதான், களவாணி வயல்வெளுக்கு அது இப்படி எப்படி பொறுப்பு இருக்குன்னு. சரி வாங்கண்ணே, உங்களுக்கு கடு காப்பி போட்டு தரேன், குடிக்கலாம். பாரு, தோட்டத்திலே காப்பி எல்லாம் போட்டு குடிக்க ஆரம்பிச்சாச்சா? ஆமா, 2-3 சட்டிக்கிட்டி பாத்திரம் எடுத்து கொண்டு போட்டு வச்சிருக்கேன். காப்பி எல்லாம் போட்டுறதுதான் நம்மளே. வாங்க போட்டு தரேன். சரி வா, போவோம் அப்போ. எல்லாம் அதை இங்க கொண்டாங்க, எப்படி சுட்டிருக்கீங்கன்னு பாப்போம். எல்லாம் பெரிய பொண்ணு பார்த்து உட்காரு, பழையபடியும் டிக்கிய பஞ்சர் பண்ணிடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. இதுக்குதான் நல்லதுக்கு காலெல்லாங்கிறது. ஏற்கனவே கீழே உட்காரதுக்கு கண்ணு தெரியாம போய் உட்கார்ந்து முள்ளுல உட்கார்ந்து பஞ்சர் ஆக்கிக்கிட்டால பார்த்து உட்காருன்னா நம்மளே சத்தம் பொடியா. எல்லாம் அந்த கலங்க கொண்டாங்க பாப்போம். உங்களோட சண்டையை தான் பார்த்து தீரே ஆளுல. எல்லாம் கறிக்கு பிட்டிய போல இருக்க கலங்க. கருக்கெல்லாம் இல்ல லட்சு, நல்லா தான் இருக்கு. இப்படி லேசா கருப்பு ஒட்டி இருந்தாதான் வெந்திருக்குன்னு அர்த்தம். வேற வெள்ளவெளேன்னு இருந்ததுன்னா பச்சையா இருக்க கிழங்குன்னு அர்த்தம். இருந்தாலும் இதை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும்னு நினைக்கேன். இந்த கிழங்குலாம் கொஞ்சம் கருவணமாயி தான் தெரியுது. அது 1-2 கிழங்குல தீ கொஞ்சம் லேசா அதிகமா பட்டிருக்கோம். மற்ற கிழங்குலாம் பாருங்க நல்லா தான் இருக்கு. நெருப்பை போடும் போதே நினைச்சோம்ல இப்படிதான் கருக்குவியன்னு. சும்மா மினுக்காம தின்னுங்க லட்சு, நல்லா தான் இருக்கு. நாங்களாம் தின்னோம், நல்லா தான் இருந்து. அந்த தீயில போனான டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். அவிச்ச கிழங்கோட சுட்ட கிழங்கு தான் டேஸ்ட் அதிகம் தெரியுமா? லட்சுமி அக்கா நல்லா தான் இருக்குக்கோ, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏதோ ருசிக்கு இல்லைனாலும் பசிக்காவது சாப்பிடலாம், சாப்பிடுங்க. எல்லாம் நீங்களும் மதியம் சாப்பிடலாம், வேணா சோறு வாயில கொஞ்சம் மீதி இருக்கு, சாப்பிடதா இருந்தா சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுன்னு தான் வச்சேன், சொல்ல மறந்துட்டேன். இந்த கிழங்க பிடிங்கிட்டு இடந்துட்டு அங்கே எங்கே ஓடிட்டு இடந்ததுனால நான் சொல்ல மறந்துட்டேன். வேணா சாப்பிடதா இருந்தா சாப்பிடுங்களா? இல்லை இல்லை, எனக்கெல்லாம் வேண்டாப்பா சோறு. எப்பயும் தோட்டத்தில் சாப்பிட்றது பிடிக்க தான் செய்யும். இருந்தாலும் நான் கிழங்கு சாப்பிடணும். சரி வேண்டான்னா போங்க, நான் போகும்போது 2 வாய் அள்ளி போட்டுட்டு பாத்திரத்தை கழுவிட்டு எடுத்துட்டு போறதுக்கு. சரி மீதி கிழங்குலாம் எங்க கொண்டு வச்சிருக்கீங்க? இந்த அங்கதான் எடுத்து வச்சிருக்கோம். போய் பம்பு செட்ல போய் எல்லாம் எடுத்து கழுவிட்டு வரணும்னு இருக்கோம். ஐயே, எங்க தோட்டத்துல தான் பம்பு செட்டு வேலை செய்யலையே. பக்கத்து தோட்டத்துல சரசு புருஷனுப்பான் பாரு, அங்க மோட்டர் வேலை செய்யும். அங்க போய் வேணா கிழங்க கழுவி எடுத்துட்டு வாங்க. ஆமா, அங்க போலாம்ல. அப்ப அங்க போய் நாங்க கழுவி எடுத்துட்டு வரோம். சரில, ஏதாவது நல்ல தவங்கிட்ட கிடந்ததா இருந்தா அதையும் எடுத்து போடுங்கடே. வீட்டுக்கு போனா அந்த பிள்ளைகளுக்கு 4 வெட்டி கொடுக்கலாம். ஆமா ஆமா, எல்லாம் எங்க
எடுத்து பறக்கி போட்டு வச்சிருக்கோம், போகும்போது கொண்டு போவோம். சரி இப்போ கலங்க சாப்பிடுங்க, அதெல்லாம் போகும்போது பார்த்துக்கிடலாம் அந்த கதையை. ஆமா, அதுவும் சரிதான். எங்க வீட்டுக்காருக்கு சுட்ட கிழங்கு பிடிக்கும். அவர் வந்தாருன்னா அவருக்கு 2 எடுத்து கொடுக்கணும். எல்லா நாளையும் எடுத்து வைங்க என்ன. அதான் நிறைய கிடக்க, எடுத்து சாப்பிடுங்க எவ்வளவு வேணாலும். அவ்வளவு கிழங்கையும் பிடிங்கி நாசம் பண்ணிட்டு நல்லா தாராள பிரபு கணங்க எடுத்துக்கங்க. வேறு பரவாயில்லையப்பா, காப்பி நல்லா போட்டிருக்கியே. நான் கூட என்னமோ எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் போட்டிருக்க. இப்ப எல்லாம் கத்துக்கிட்டாச்சுன்னு நம்ம வீட்டம்மாவெல்லாம் தேடுறதே கிடையாது. அவியல்கிட்ட ஒரு மாதிரி காப்பிக்கு நம்ம எதிர்பார்த்து ஏமாந்துதான் நிற்க வேண்டி இருக்கு. கோவம் தான் வருது நமக்கு. அது வேற சண்டை வேற வருதா, அதனால நம்மளே எதுனாலும் போட்டு குடிச்சுக்கலாம்னு சொல்லி இப்ப களத்துல இறங்கியாச்சு. சமையலும் நீ செய்யலன்னா பரவாயில்ல, நானே தோட்டத்துல போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன்னு. போட்டு அப்படியா? ஆமா, எல்லாம் உங்ககிட்ட வந்து கத்துக்கிட்டதுதான். சும்மா சொல்லாதல. ஆமா, நீங்க எத்தனை நாள் ஹோட்டல்ல கிடக்க காய்கறி எல்லாம் போட்டு சமைச்சிருக்கிய நான் பார்த்திருக்கேன். நல்லா அழகா டேஸ்டா தெரியல, அதை பார்த்துதான் நானும் கத்துக்கிட்டேன். பரவாயில்லையே. சரி, அப்ப நம்மளே இனிமே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் தோட்டத்துல. ஆமா, உங்க வீட்டம்மாவும் தோட்டத்துக்கு வரலன்னா விட்டுருங்க, நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம தோட்டத்துல கிடக்கணும்னா கூட கடந்துக்கிடுவோம். ஆமா, ஏதாவது விலையை போடும்போது நமக்கு காவலுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் முடியும். இந்த பண்ணி காட்டு பண்ணி நாயெல்லாம் காட்டு நாயெல்லாம் வரும்போது அது நமக்கு பிரச்சனை தானே. அந்த நேரத்துல தங்கிக்கிடுவோம். சரிண்ணே. அங்க பக்கத்து தோட்டத்திலயும் அப்படிதான் கடலை போட்டு அது காட்டு பண்ணி எல்லாம் எல்லாத்தையும் ஏஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை இருந்தா வியாழி மருந்து வச்சுட்டு நடந்தாவே. அது ஆளு நடமாட்டம் இருக்க மாதிரி ஒரு சவுண்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சிருந்தா கூட அது வராது பத்துக்க. நான் அப்படிதான் ஒருக்கா மைக்கில் ரெக்கார்டு பண்ணி ரேடியோ ஒன்று போட்டு விட்டுட்டு வந்தேன். அது பாட்டுக்கு அப்புறம் ஆளு சத்தம் இருக்க மாதிரி இருக்குன்னு வர கடலையெல்லாம் நான் ஒருக்கா நல்லா அறுவடை பண்ணேன். அப்போ கொஞ்சம் அதை காட்டு பண்ணிலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கையில ஏகப்பட்ட வித்த வச்சிருக்கீங்களே, பரவாயில்ல. பம்பு செட்டை பார்த்ததும் தண்ணிக்குள்ளேயே கிடக்கலாம் போல இருக்குமா. ஆனா 4 முடி வீட்டுக்காரன் பார்த்தானா வெளுத்து விடுவான். யாரது தண்ணியில ஆட்டம் போட்டுக்கிட்டு அடக்குதுன்னு. ஏதோ செனப்பண்ணி கடந்து குளிச்சுட்டு டக்குன்னு நினைப்பாரு, வேற என்னது நினைக்க போறாரு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப நக்கல் தாள பெரிய பொண்ணு. என்னைய பார்த்தா என்ன செனப்பண்ணி மாதிரியா இருக்கு? பார்த்தா அப்படி தெரியல, ஆனா பார்க்க அப்படிதான் இருக்கு. போலாம். ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் ஐலையிலா, அத்தி மரம் ஐலையிலா. ஏலா வந்தது கலங்கு கழுவ, நீ என்னன்னா ஒன்னையே குளிச்சாத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன், நீ கலங்க கழுவு. நம்ம அவிச்சு நாளைக்கு வியாபாரம் பண்ண போறோம். நல்லா அவ்வளத்தையும் ஒரு மண் இல்லாம கழுவு. நீ வியாபாரத்துக்கு போனா நான் எதுக்கு வரணும்? நான்லாம் வர மாட்டேன், நீ ஒத்தையில போ. பெரிய பொண்ணு அப்படி சொல்லாத பெரிய பொண்ணு. நீ இல்லாம நான் எங்க போயிருக்கேன்னு சொல்லு. நீ இல்லாம நான் சுடுகாட்டுக்கு கூட போக மாட்டேன் தெரியுமா? சுடுகாட்டுக்கு போறதா இருந்தா நீ போலாம், நான் எதுக்கு போனோம்? இல்ல சொல்றேன், நாளைக்கு வியாபாரத்துக்கும் சேர்ந்தே போவோங்க. சரி அதை நான் நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். நீயே ஒரு வெட்டி முண்டா வீணா போன தண்டம். வீட்டுல ஒத்தையில வெட்டியாதான் கிடப்ப. வா என் கூட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். உனக்கு நான் எல்லாம் வாங்கி தரேன். நல்லா திருச்செந்தூர் கோயில்ல போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கடல்ல எல்லாம் குளிச்சுட்டு வருவோம். அப்ப சரி. இந்த இயற்கையோட இயற்கையை கழிக்கிறதும் நல்லாதான் இருக்கு. ஐயா என்ன தண்ணி திடீர்னு சுடுது, இவ்வளவு நேரம் குளிந்துகிட்டு இருந்தது. அதான் நான் இயற்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோம்ல. ஒண்ணு காலா இருந்த. எஸ் அஃப்கோர்ஸ். அட நாத்தம் முடிச்ச நாதாரி, கலகு கழுவுற தண்ணியில நீ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது அந்த பக்கமா ஓடி போச்சு. நீ அங்க மோட்டர்ல அங்கிருந்து டைரக்டா வருது பேரு அந்த தண்ணியில கழுவிடணும் இருக்கா. அவ்வளவுதான், ஃப்ரெஷ் ஆயிரும் கிழங்கு. சி கருமம் என்னன்னா பண்றா பேரு. ஏன் உனக்குலாம் வராதோ? அதுக்கு நீ இப்படி எல்லாம் திங்குற பொருளை கழுவிக்கிட்டு இருக்கும்போது அந்த வேலையை பாப்ப நீ. சரி எப்பயும் போல நடந்துருச்சு. மன்னிச்சிரு போய் கழுவிக்க ஓடு. வாரம் இரு, உன்னை தூக்கி போட்டு மிதியில இன்னைக்கு நீ சட்னி தான் போல இருந்தா இதை கழுவி ஓரமா வச்சுட்டு வரேன் இரு. அந்த ஆளை தூக்கி உன்னை கொண்டு கணத்துக்குள்ள போட்டு வரேன். எல்லாம் அப்படியே தான் பண்ணிவிடாத கோவத்துல. இது தண்ணி உரம், இயற்கை உரம், அது அப்படியே போயிட்டே இருக்கும். நீ அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. நான் நெல்லுக்கு உரம் போட்டுக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. வாயில ஏதாவது வந்துட போது அப்புறம் திட்டிட போறேன். அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன். ஓகே கூல். நான் அந்த பக்கம் தண்ணி நல்லா இருக்கும், நான் அந்த தொட்டிக்குள்ள கிடக்க தண்ணியிலே கழுவிட்டு வரேன். என்ன அந்த பெரிய பொண்ணு வர இப்படி மாறிக்கிட்டு வரா? சில்லி கேர்ள். மேகம் கருக்குது தக்கச்சுக்கு தக்கச்சும், மின்னல் அடிக்குது தக்கச்சுக்கு தக்கச்சும், சாரல் அடிக்குது தக்கச்சுக்கு தக்கச்சும், இதயம் பறக்குது. நான் இன்னைக்கு நீங்க தோட்டத்துக்கு போயிருப்பீங்களா இருக்கும்னு நினைச்சேன். அதான் அங்க வீட்டு பக்கம் வரல. இல்ல தோட்டத்துக்கு போகல, மோட்டர் தான் ரிப்பேர் ஆகி போச்சே. அது சரி பண்ணி வர 2 நாள் ஆகும்னா 4 நாள் ஆகுங்கவே. என்னைக்கு வருதா தெரியல. அதனால எங்க வீட்டுக்காரன் இன்னைக்கு தோட்டத்துக்கு போகல. வேணா நீ வேணா போய் ஈக்கு வேணா கிளி, நான் வெளியே போக வேண்டியிருக்கு இன்னைக்கு, போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க போறாருன்னு வேற சொல்லல. கேட்டேன், ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டாரு. மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்துருவேன், சோறு கறியெல்லாம் ஆக்கி வைக்கின்னு. அதனால நான் காலையிலே சோறு கறியெல்லாம் ஆக்கி அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்து விட்டுட்டேன் காலேஜுக்கு. அதனால அவளை கொண்டுட்டு போயிட்டாளுவேன்.
சரி அங்கனே இருந்தேன்னா நமக்கு வேலை ஓடாதுன்னு நினச்சிட்டு அப்படியே உலையதுக்கிட்டு இங்கே வந்தேன். அப்படியா? நான் காலையில் என் வீட்டு பிள்ளைகளுக்கு சும்மா தக்காளி சோறு மாதிரி குக்கரில் வச்சு பிரிஞ்சின்னு சொல்லி செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். கொண்டுட்டு போயிட்டு அதுன்னா சாப்பிட்ற எதுவும் குறை சொல்லாமல் நான் பறவு பொறுமையாக சோறு பொங்கி கறியாக்கிக்கிடலான்னு நினச்சிக்கிட்டு காலையிலே ஒரு மாதிரி சோம்பலாக இருந்தது, ஒன்றும் செய்ய தோணலை. அந்தால தக்காளியை போட்டு அப்படியே செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன். நீங்கள் என்னக்கா சமைச்சிய காலையில்? நான் காலையிலே கருவாடு கொஞ்சம் கிடந்துச்சா அதை போட்டு கருவாட்டு கறி வச்சு விட்டுட்டேன். மீனுக்கு கிடந்து மீன் குழம்பு எந்த காலம் வச்சு அவளுக்கு வேற கொடுத்து விட்றது காலேஜுக்கு. அதில் வேற காலையில சரி கருவாட்டு கறியை வைக்கணும்னு வச்சு கொடுத்து விட்டாச்சு. பறவை வேணா மீன் வந்துச்சுன்னா வாங்கி மீனை பொறிச்சு கொடுத்துட வேண்டியது தான். நானும் மீன் தான் வருமானு காத்திருக்கேன். சோத்த அடுப்பில் போட்டுட்டு தான் இனிமே மீனை வாங்கி கறி வைக்கணும். அரிசியில் நிறைய கல்லும் கருப்பு அரிசியும் நிறைய கிடக்கு, அதான் கிடந்து பறக்கிட்டு கிடக்கு. தடவை ரேஷனில் வாங்கினது தானே? இல்லை, இது போன முறை வாங்கின அரிசி. அதனால தான் கொஞ்சம் வண்டு வேற பிடிச்சிருக்கு, அதான் கொஞ்சம் பறக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். புடச்சுன்னா கொஞ்சம் எல்லாம் வந்துரும்ல, தூசி தும்புடு கிடந்துச்சுன்னா அதான் புடச்சிட்டு அடக்கேன். அது 2 அலசுனா எல்லாம் போயிடும். ஆமாம், அடுப்பில் ஒலை போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு அடக்கமா இருக்கும். ஏ கழனி முடிஞ்சு அந்தளவு போட்ட வேண்டியது தான். ஆமாம் எக்கு, உங்கள் கூட நேற்று தோட்டத்துக்கு வந்தாலும்ல உமாவும் பெரிய பொண்ணா என்ன பண்ணாலுவே? ஏதோ கிழங்கு பிடுங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுவே. ஐயே, கிழங்குனது தான் ஞாபகம் வருது வேறு. இந்த மடிக்குள்ள உனக்கு கிழங்கு போட்டிருந்தேன், இந்த இரு மறந்தே போச்சு. மடிக்குள்ள போட்டு வச்சிருந்தேன், உனக்கு தரணும்னு மறந்துட்டேன். இந்தா, அப்ப நேற்று கிழங்கு பிடுங்க தான் செஞ்சாலுவல. ஐயே, அந்த கூத்தை ஏன் கேக்கா? வேண்டாத வேலைலாம் பண்ணி விட்டாலுவே ஒரு நிமிஷத்துல. என்னாச்சுக்கு? நான் எங்க வீட்டுக்காருக்கு சோத்தை கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ குழிய தோண்டி அவ்வளோ கிழங்கு மனம் போல பிடிங்கி தள்ளிட்டாளுவே. நான் போய் பார்த்ததும் எனக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. ஆமா, நீங்க வியாபாரிக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு வச்சிருந்தியே, அந்த கிழங்கு எங்க வச்சே பிடுங்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலுவே. இருந்தாலும் நீங்க இருக்கியெல்லாம் பார்த்துக்கிடுவியே நினைச்சேன். அவ்வளோ சொல்லும் போது நீங்க அடுப்புல குழம்பு கிடக்கு சோறு கிடக்குன்னு பார்க்க போயிட்டியே, அப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாலுவே ஏதோ கிழங்கெல்லாம் பிடிங்கி நாங்க வியாபாரம் பண்ண போறோமாக்கோன்னு. ஆமா, அப்புறம் நான் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் நாங்க வியாபாரம் பண்ணி உங்களுக்கு அந்த காசை தந்துருவோமாக்கோ அப்படி இப்படின்னாலுவே. என்ன பண்ண போறாளுவோ தெரியல. நேற்று கடந்து அவ்வளோ கலங்கி அப்புறம் உரிச்சு அங்கே உங்க தோட்டத்தில் தான் போய் மோட்டரில் தண்ணி பம்பு செட்டில் போயிட்டு அவ்வளோத்தையும் கழுவி எடுத்துக்கிட்டு வந்தாலுவே. இன்னைக்கு போட்டு அவிச்சு நாங்கள் கொண்டு போய் வித்துட்டு வருவோமாக்கோன்னாலுவே. பெருப்பால்வெல்லாம் இருக்கும் இப்போ விற்கக்கு போடு. அப்படியா? ஆமாம், இன்னைக்கு என்ன பண்ணியாளுவன்னு பார்க்கணும். அவ்வளோ கிழங்கையும் நாசம் பண்ணிவிட்டாளுவன்னு எனக்கு வயிற்றுச்சல் தாங்கலை. கிழங்குக்கு 3 ரூபா 4 ரூபாய்க்கு எடுக்கேங்க நல்ல போட்டுன்னு நானும் பார்த்தேன்னா இவ இந்த வேலையை பார்த்து விட்டா. ஆமா, அவ்வளோ நீ அத்தை அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. திருச்செந்தூர்ல கோயில் எல்லாமே 5 கிழங்கு வச்சுக்கிட்டு 50 ரூபா 100 ரூபாங்காவே. நாங்க இதை கொண்டு போய் வித்து உங்களுக்கு காசை தந்துருவோமாக்கோம் அப்படின்னாலுவே. ஏன் நானும் தரமுண்டே, நான் யார்கிட்டே கொடுத்துக்கிடுவேன் நீட்டேன். இவ்வளோ பேச்சை கேட்டு அவ்வளோத்தையும் நாசம் பண்ணாண்டான்னு நான் நினச்சிக்கிட்டு ஏன்ட்டெல்லாம் வந்துடாதீங்க நீட்டேன். நாங்கள் லட்சுமியை கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுவோமாக்கோன்னாலுவே. நான் சரி நீங்க தோட்டத்துக்கு ஒன்னா தானே பேருக்கே நீங்க பாத்துக்கிட்டே அப்படியே கை வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். நானும் என் வீட்டுக்காரரும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவ்வளோ கிழங்குனாலும் எடுத்து சுட்டுதுங்கன்னு நழுவ. சரி போய் 4 பிடிங்கி சுட்டு தின்ட்டு போறாளுவேன்னு நானும் விட்டா. அவ்வளோ மொத்த கிழங்குக்கும் வியாட்டு வச்சுட்டு போயிட்டாளுவே. சரியா போச்சு போங்க. சரிக்கா, நீங்க இருந்து பாய் முனைஞ்சிட்டு இருங்க, நான் அந்த அரிசியை கழனி முனைஞ்சு அடுப்புல போட்டுட்டு வந்துடுறேன். சரி சரசு. லட்சுமி, நீ இங்கேயா இருக்க? வாங்க பத்ராளி அக்கா. உன் வீடு அங்க பூட்டி அடக்க தோட்டத்துக்கு போயிட்ட போலன்னு நினைச்சா நீங்க சரசு வீட்டுல இருக்கியாக்கும். ஆமாக்கா, மனசே சரியில்லை. வீட்டுல இருந்தா வேலை ஓடாது, அதான் ஓலை ஏத்திக்கிட்டு இங்க வந்துட்டேன். ஆமா, அது என்னது கையில? சீம்பால்ல கடம்பு செஞ்சேன், அதான் உங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொண்டு வருவோமேனு கொண்டு வந்தேன். வீட்டுல கண்ணு போட்டிருக்குன்னு சொன்னோம்ல மாடு. ஆமா ஆமா. ஓ, கடம்பு கொண்டு வந்தீங்கள, நல்லா இருக்குமே, கொண்டாங்க பாப்பா. அப்படி உனக்கும் சரசுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அங்க வாவிட புட்டி கிடந்ததும் சரி சரசுக்கு கொடுத்துட்டு போவோம், உனக்கு அப்புறம் கொண்டு வந்து தருவோம்னு நினைச்சேன். அப்படியா? நான் அங்க வீட்டை பூட்டி போட்டுட்டு வந்தேன். அதான் ஆள் இல்லதான் பிள்ளைகள் காலேஜுக்கு போயிட்டு இவ்வளோ அப்ப தோட்டத்துக்கு போயிட்டா உள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். சரி, இப்ப சரசங்க உள்ளதானே நடக்கா? ஆமா, இப்பதான் உலையில அங்க தண்ணி போட்டிருக்கேன், போய் அரிசி கழுவி மணிச்சு போட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனா. அவ வருவா, நீங்க உட்காருங்க. கடம்பு நிறையாதான் இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க பத்திச்சாக்கும். ஆமா, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சோட தான் வச்சு கொடுத்தேன். பெரிய பொண்ணு வீட்டுக்கும் போனேன், அங்கேயும் மாமியார் தான் இருந்து கொடுத்துட்டு வந்தேன். அவ உமா வீட்டுக்கும் போனேன், உமா வீட்லயும் மாமியார் தான் இருந்துச்சு, அந்தளவு கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, அவ்வளோ 2 பேரும் எங்க போனாலுவே? ஐயோ, மாமியாக்காரவே திட்டிட்டு அடக்காளுவே. ஐயா, அந்த குத்தை எங்க கேக்கிய? என் தோட்டத்துல உள்ள கலங்கெல்லாம் பிடிக்கிட்டு போய் வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாலுவே 2 எங்க போய் என்ன பண்ணிட்டு அடக்காளுவோ தெரியல. ஓ, அதுக்குதான் பெரிய பொண்ணு மாமியாரு அவ்வளோ சத்தம் போட்டுட்டு நடந்த என் குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்குன்னே வந்து சேர்ந்துருக்கான்னு.
நான் இது வழக்கம் போல எப்பயும் திட்டுறது தானே இதை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அது பாட்டுக்கு புலம்பிட்டு நடந்துச்சு. சரி சரி உங்க மருமக தானே இதை சமாளிங்கன்ட்டு வந்துட்டேன். இந்நேரத்துக்கு திருச்செந்தூருக்கு போயிருப்பாளுவே வியாபாரத்துக்கு. கேவலம் தான் போ. பெரிய பொண்ணுமா போயிருக்கா? ஆமா, உமாளுக்கு துணைக்கு போயிருக்காவா? ஓ, உமாளுக்கு துணைக்கு இவிய கையால போயிருக்காவ. ஆமா ஆமா, அப்படிதான். வாங்கம்மா கிளங்க 5 கிழங்கு 50 ரூபாம்மா. வாங்க. ஏலா, கோயில் வாசல்ல இறங்காம என்ன பஸ் ஸ்டாண்ட்லயே கடையை போட்ட? எல்லாம் காரணமா தான் பெரிய பொண்ணு. கொண்ட கூட எங்கனே இறக்கு, இங்கனே கடையை போட்டுருவோம். நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா? என்னையே இப்படி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கிழங்கு கூடையே தூக்க விட்டுட்டிய. ரொம்ப மினுக்காதலா. வா ஊருக்குள்ள கடையை போடுவானா, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கடையை போட முடியலாம். வா இறக்கு. என்னது இது புதுசாங்க கடையை போடுறாங்க? இப்படி எல்லாம் கடையை போட விட்டா நம்ம வியாபாரம் என்ன ஆகுறது? நம்ம தொழில் அந்த ஆள படுத்துக்குமே. அது ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு, இங்க கடையை போட்டாதான் ஊருக்கு போறையெல்லாம் நம்ம கிட்ட கலங்கு வாங்கிட்டு போவாவ. அதுக்காக தான் பஸ் ஸ்டாண்ட்ல கடையை போட்டிருக்கேன். கோயில்ல கடையை போடுறதை விட இங்க போடுறது தான் அதனால பெஸ்ட்னு நான் நினைக்கேன். அதனாலதான் இங்க இறக்கிட்டேன் கலங்க. ஏன்னா காம்படிஷன் கோயில்ல இதை விட கிளி ஜோசியம் தான் அங்க அதிகம். நம்ம கோயில்ல போய் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வையே, அங்க கிளி ஜோசியம் பாக்குறது, கை ஜோசியம் பாக்குறது, அதை பண்றதுக்கு தான் கோயிலுக்கு போகணும். ஏன்னா அவங்க தான் சாமி கூட வர்றவங்களை விட அதிகமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது சரி. இப்ப நம்ம கிட்ட அவிச்ச கிழங்கு கேக்குறவங்களுக்கு இந்த கிழங்கு கொடுக்கணும். அவிக்காத கிழங்கு வேணும்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கு பாரு, அந்த கிழங்கு கொடுக்கணும். சரி, இங்க எல்லாம் கிழங்கு 50 ரூபாய்க்கும் விற்காங்க, 100 ரூபாய்க்கும் விற்காங்க. நீ எவ்வளவு வச்சு விற்க போற? நம்ம ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியா வச்சு விற்கணும். அப்பதான் எல்லாரும் நம்ம கிட்ட வாங்குவாங்க. இதுதான் பிசினஸ் ட்ரிக்ஸ். இப்ப பாரு நான் எப்படி வியாபாரம் பண்றேன்னு. நீங்க ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பாரு. நமக்கு எதுக்கு வம்பு? ஓரமா உட்கார்ந்துருவோம். ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பாருனா, அங்க போய் ஓரமா உட்கார்ந்துருக்க. இங்க வா, பக்கத்துல வந்து உட்காரு. கூட்டெல்லாம் அதிகமா வந்துருச்சுன்னா அப்புறம் சமாளிக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? நான் வரையிலுக்கு கிளம்பி எடுத்து கொடுப்பேன். நீ காசை வாங்கி பத்திரமா வச்சுக்கிடணும். பக்கத்துல வந்து உட்காரு. அந்த வாரேன். ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு காத்திருக்கவா மாதிரி ஓரமா போய் உட்கார்ந்துருக்கா யாரோ மாதிரி. வாங்கம்மா கிழங்கு சூப்பரான கிழங்கு, சுவையான கிழங்கு. வாங்குறதுக்கு வாங்க. நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா காலையில தான் புடிங்கி அவிச்சு சுட கொண்டு வந்திருக்க கிழங்கு. உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இந்த கிழங்க பிச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட எங்கேயுமே வாங்க முடியாத விலையில நான் தாரேன். வாங்க. இந்த பொம்பளையில் 2 பேரையும் இப்படியே விட்டா சரிபட்டு வராது. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஏம்மா, ஒரு கட்டு கிழங்கு எவ்வளவுமா? அண்ணாச்சி இங்க வாங்க. அது ஆறி போன கிழங்கு, நாரி போன கிழங்கு. நம்ம கிட்ட இருக்கு பாருங்க கிழங்கு. சுவையான கிழங்கு, சூப்பரான கிழங்கு, அருமையான கிழங்கு, சுட கிழங்கு. அது ஆறி நாரி ஊசி போன கிழங்கு. அண்ணாச்சி நம்ம கிட்ட வாங்குங்க. எல்லா கிழங்கும் சூப்பரான கிழங்கு. நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச கிழங்கு. வாங்குறதுக்கு வாங்கோ. சார், நம்ம கிட்ட கிழங்கு வாங்குனீங்கன்னா நீங்க அடுத்த முறை வரும்போது எங்க கிட்ட தான் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு அருமையான கிழங்கு. முன்னாடி இருக்கு பாருங்க, அதுல இருக்க கிழங்கு 50 ரூபாய், இந்த கிழங்கு 100 ரூபாய். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கங்க, நான் விலையை பார்த்து போட்டு தரேன். அண்ணாச்சி நம்ம கிட்ட வாங்குங்க. எந்த கிழங்கு எடுத்தாலும் 50 ரூபாய் தான். நான் உங்களுக்கு 45 ரூபாய்க்கு தரேன். இங்க வாங்கோ. நம்ம தோட்டத்துல விளைஞ்சது. நல்லா பாலாரும் தேனாரும் ஊத்தி அருமையா வளர்த்த கிழங்கு. சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க. இந்தாம்மா வாரேன் இரு. ஆமா, அந்த கிழங்கும் 50 ரூபாய், இந்த கிழங்கும் 50 ரூபாய் தானா? ஆமா அண்ணாச்சி, நீங்க எந்த கிழங்கு எந்த கட்டை எடுத்தாலும் 50 ரூபாய் தான். உங்களுக்கு 45 ரூபாய். எடுத்துக்கங்க. உங்க விருப்பத்துக்கு எத்தனை கட்டு வேணும்னாலும் எடுத்துக்கங்க. நான் கிழங்கு ஊருக்கு கொண்டு போலாம்னு பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன். அப்படின்னா அண்ணாச்சி, நீங்க அவிச்ச கிழங்கு இப்ப திங்கணும், பஸ்ல போகும்போது திங்கணும்னா அவிச்ச கிழங்கு ஒரு கட்டு வாங்கிக்கிடுங்க. ஊருக்கு கொண்டு போய் அவிச்சுக்கிடலாம்னா அந்த பச்சை கிழங்கு வாங்கிட்டு போங்க. அப்புறம் பொறுமையா அவிச்சு கூட சாப்பிட்டுக்கிடலாம். ஆமா அண்ணாச்சி, அவிச்ச கிழங்கு உள்ள அந்த பீனி இருக்கும்ல, அது பிசுபிசுன்னு ஆயிரும். காத்தோட்டத்துல வைக்கலன்னா நசன்னு ஆயிரும், நீங்க திங்க முடியாது. அதனால ஊருக்கு கொண்டு போய் பானையில போட்டு அவிச்சியல்னு வைங்க. இட்லி சட்டிக்குள்ள போட்டுனாலும் அவிக்கலாம். அவிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். அதுக்கு பச்சை கிழங்கு வாங்கிக்கிடுங்க. அதுவும் 50 ரூபாய் தான். உங்களுக்கு 45 ரூபாய்க்கு தரேன். சரிம்மா, அப்ப எனக்கு பச்சை கிழங்குல 2 கட்டு கொடு, அவிச்ச கிழங்குல 1 கட்டு கொடு. தாரேன் அண்ணாச்சி. நம்ம வியாபாரத்துல மண்ணெல்லி போட்டுட்டா இவளை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். இதுல 2 கட்டு, அதுல 2 கட்டுன்னு வச்சிருக்கேன் அண்ணாச்சி. 180 ரூபாயா கொடுங்க. இந்தாம்மா 200 ரூபா, நீயே வச்சுக்க. உன்கிட்ட கிழங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு, அதனால உனக்கு தரலாம். 200 ரூபாய்க்கு தந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கட்டு கிழங்கே 100 ரூபாய்க்கு சொல்றாங்க. நல்ல கிழங்கு. இந்த கிழங்கு நல்லாவும் இருக்கு. 200 ரூபாய்க்கு வாங்கலாம் உன்கிட்ட. இந்தப்படி. தேங்க்ஸ் அண்ணாச்சி. ஊருக்கு பத்திரமா பார்த்து போயிட்டாங்க. வீட்ல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா வாரேன். பாத்தியா பெரிய பொண்ணு எப்படி வியாபாரம் பண்ணேன்னு?
வியாபாரம்லாம் நல்லா தான் பண்ணுற, இருந்தாலும் அடுத்தவங்க வியாபாரத்தை கெடுத்து நீ வியாபாரம் பண்ணுறது தான் எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது. நான் எங்க வியாபாரத்தை கெடுத்தேன்? நான் எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் வியாபாரம் பண்றேன். அந்த பொம்பளை அதுக்கு தோன்ற மாதிரி வியாபாரம் பண்ண வேண்டியது தானே. அதுவும் என்னை மாதிரி பேச கத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அந்த திறமை இல்ல. நான் என்ன பண்றது? ஏமா, இங்க 2 பேரும் நம்ம வியாபாரத்தை கெடுக்கணுனே வந்திருக்கலுவம்மா. இவளோட சும்மாவே விடக்கூடாதுமா. நான் என் வீட்டுக்காரனுக்கும் போன் அடிச்சு வர சொல்றேன். இவளை அடிச்சு ஓட விட்டாதான் சரி வரும். சீக்கிரம் வந்துரு. என்னது, நம்ம வியாபாரத்தை கெடுக்க வந்திருக்காள்வளா? இரு, நான் தான் வாரேன். உன் புருஷன் தான் வெள்ளரிக்கா வித்துக்கிட்டு பஸ்ல யார் இறங்கினா அவனை போன போட்டு சீக்கிரம் வர சொல்லு. நான் தான் வாரேன். யோ கடைக்கார தம்பி, இந்த கிழங்க கொஞ்சம் பாத்துக்க. நான் தான் வாரேன். என் மோவன் அந்த பக்கம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ பொழப்ப கெடுக்க எவ்வளவு வந்து 2 பேர் கடையை போட்டுக்காள்வளா? அவளை நான் காலி பண்ணிட்டு வாரேன். சரிக்கா, நான் பாத்துக்கிட்டேன். நீ போயிட்டு வா. எங்க வந்து யார் கடையை போடுறது? நான் தான் வாரேன். இரு. ஏக்கா வாக்கா, சுருட்ட முடியக்கா. நம்ம கடையில கிழங்கு வாங்குங்க, சூப்பரா இருக்கும். ஏமா, இவ்வளவுதாம்மா. என்னது அம்மாவா? எதுக்கு இப்படி கோவமா வந்து நிக்குது இந்த பொம்பளை? பிங்கி கிழவிக்கு சித்தி சித்தப்பா பிள்ளைகளா இருக்குமோ? பிங்கி கிழவி மூஞ்சி சாடையிலே இருக்க, மண்டை ஆளு சைஸ் எல்லாம் பார்க்க அப்படிதான் இருக்கு. பிங்கி கிழவியோட தூரத்து சொந்தமோ என்னமோ தெரியலையே. யாரெல்லாம் நீங்கள் எங்க இடத்துல வந்து கடையை போட்டிருக்கீங்க? ஏமா, கடையை போட்டது மட்டும் இல்லம்மா, நம்ம கடையில வாங்க வர கஸ்டமர் எல்லாம் வாங்க விடாம மறைச்சு அவ கடைக்கு ஆளை இழுக்காமா. அவ அந்த கடையில வாங்காத, அந்த கிழங்கு நல்லா இருக்காது, அது நாரி போனது என் கடையில தான் சுட சுட இருக்குன்னு சொல்லி வியாபாரம் பண்றாமா. ஏலா, இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நான் எத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கே நீ வந்திருக்கியா? நீ உன்னைய நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. இந்த இடத்துல கடையை போடணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்கு. என்னது ரூல்ஸா? ஏமா, இவ எல்லார விடையும் குறைஞ்ச விலையில கலங்குதாரே வான்னு எல்லாரையும் கூட்டி அவ்வளவு கஸ்டமரையும் பிடிக்காம நம்ம எல்லாரும் இங்க எல்லாரும் 50 ரூபானா 50 ரூபாய்க்கு தான் கிழங்கு விற்கணும், 100 ரூபானா 100 ரூபாய்க்கு தான் கிழங்கு விற்கணும், எல்லா வியாபாரியும் சேர்ந்து சொல்லி வச்சு வித்துட்டு இருக்கோம். இவ வந்து புதுசா கடையை போட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் 30 ரூபா 40 ரூபா 45 ரூபா அவ இஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்காமா. குறைச்சு இப்படி விற்கிறதுனால அவ்வளவு கஸ்டமர் அவகிட்ட போயிடுறாங்க. நம்ம கிட்ட வாங்காம நம்மள திட்டிட்டு வேற போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இங்க வியாபாரம் பண்ணப்படாதுமா. 50 ரூபானா 50 ரூபா தான், 100 ரூபானா 100 ரூபா தான். கிழங்கு எல்லாம் சைஸ் பார்த்து நாங்க பிரிச்சு தான் வியாபாரம் பண்றோம். எல்லா வியாபாரியும் சொல்லி வியாபாரி சங்கத்துல இருந்து விலை பண்ணி எல்லாம் நாங்க போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். நீ எப்படிமா நீங்க வந்து கடையை போடுவ? டோக்கன் வச்சிருக்கியா? கடை நம்பர் வச்சிருக்கியா? ஏதாவது வச்சிருக்கியா? என்னது டோக்கனா? அப்படின்னா எதுவுமே தெரியாம இங்க கடை போட வந்துட்டியாக்கும். ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிரு. இல்லன்னா என் மருமகன் சரியான குடியார பையன், அவனை கூப்பிட்டு வந்து வச்சுனா உனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அசிங்கப்படுத்திடுவான். ஆமா, எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வேறு. ஏமா, அவனுக்கு நம்ம வியாபாரத்தை கெடுத்துருக்காமா. அவளை கிழங்கையும் பிடிக்கிட்டு விடு. என்னது, கிழங்க பிடிங்கிட்டு விட போறீங்களா? ஆமா, இன்னைக்கு என் மொவ வியாபாரத்தை நீ கெடுத்துருக்கல்ல, அதுக்கு பனிஷ்மெண்டா உங்ககிட்ட இருக்க கிழங்கெல்லாம் கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு சொல்லிட்டேன். ஆமா பாருங்க, அப்படியெல்லாம் ஒன்னும் கிழங்கு உங்ககிட்ட தந்துட்டு நாங்க வெறுங்கையா ஆட்டிட்டு போற முடியாது. நாங்க என்ன இழிச்சாயா? அப்படியா? இரு, என் மருமக பிள்ளைய வர சொல்றேன். வர சொல்லுங்க, நீங்க யார வேணாலும் வர சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பயமா? எல்லாம் பெரிய பொண்ணு, எனக்கு பயமா இருக்கலாம். யாரையாவது கூப்பிட்டு 7:30 இழுத்துறாத. நம்ம ஓடிடுவோம். வேணா கோயில் வாசல்ல போய் கிழங்க வித்துக்கிடலாம் மீதிய. என்ன பெரிய பொண்ணு நீ பெரிய தைரியசாலின்னு நினைச்சே. நீ என்ன இப்படி பயந்தாங்கொழியா இருக்க? இவங்களுக்கெல்லாம் பயந்து நம்ம வேற இடத்துல கடையை போடணும். நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிடுறேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன். அம்மா அப்படியா? இரு, என் புருஷனை போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். நான் இப்ப வருவான் பாரு. உன் புருஷன் பெரிய இவன், வர சொல்லு. எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிடுறேன். என்னாடி தானே என்னத்துக்கு இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? வாயா என் புருஷா வந்து இவ்வளவு என்னன்னு கேளு. என்ன மாமி, என்ன பிரச்சனைங்க? என்னத்துக்கு நீ போன் பண்ணி கூட்டு விட்டிய? இந்த பாரு மர்மோனே, நம்ம போட்ட கடை போட்ட இடத்துல இவ்வளவு வந்து கடையை போட்டுட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாரு. அட, இந்த 2 பீஸ் யாரு? புதுசா இருக்கு, நல்ல கலரா அழகா இருக்கும்ல. இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே டீசெண்டா வியாபாரம் பண்ற ஒரே ஆளு நம்ம தான். நம்ம தியானை விட நல்ல சூப்பரான தியானடையா இருக்கு அந்த 2ம். அதுல இந்த ப்ளூ கலர் சுடிதார் சூப்பரா இருக்கு, ரோசாப்பு கணங்கா இருக்கா. என்ன மர்மோனே, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீரு? எப்படி இந்த பிகரை உசார் பண்றதுன்னு தான். இல்ல மாமியாரே, எப்படி நீங்களே இடத்த காலி பண்ண வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிச்சு வரட்டுங்க மர்மோனே, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கலாமா? அவளோட இருந்து கலங்க பிடிக்கிட்டு அடிச்சு வெளியே பத்த போறேன் நான் இப்போ. இங்க பாருங்க, எங்க கலங்க மேலாம் கை வச்சேன்னா அப்புறம் அவ்வளவுதான். இங்க நடக்கவே வேற. இங்க பாரு, நீங்க கடையை போடக்கூடாது. எங்க அசோசியேஷன்ல சொல்லி நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்க. அப்புறம் நீ ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஃபைனா? உமா வேண்டாம் உமா, எதுக்கு வம்பு? நம்ம கிளம்புவோம். சும்மா இரு பெரிய பொண்ணு, நீ அமைதியா இரு. ஏமா என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? முடி அப்படி சாஞ்சி வெளியே பத்தி விடுமா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே. நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். மாமி இருக்கல, நம்மள வியாபாரம் பண்ண விடாம கஸ்டமர் எல்லாம் அவங்க பக்கம் இழுக்குறாங்க. அதனாலதான் எனக்கு கோபம் வருது. கஸ்டமரை உன் பக்கம் இழுக்கணும்னா நீ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இந்த ரோசாப்பு என்ன அழகா இருக்கு. ரோஸ் 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 அழகான ரோஸ். நீ பீஸு 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 எனக்கு ஏத்த பீஸு நீ.
டேய் இப்ப முடச்சா கூட காந்த மாதிரி நம்மளுக்கு இழுக்குதே. சரி 4 பிட்ட போட்டு ஏதாவது சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எதுவும் கோச்சுக்கிடாதீங்க. நான் அவங்க வீட்டுக்காரங்க தான். இருந்தாலும் நான் ரொம்ப டீசென்டான ஆளு. நமக்கு இந்த பிரச்சனை பண்றது, சண்டை பிடிக்கிறது இதெல்லாம் பிடிக்காது. நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிடலாம். நீங்க எப்படி இவ்வளவு அழகா சிரிச்ச மூஞ்சோட சாந்தமா பேசுறீங்க? உங்க மாமியாரும் உங்க வீட்டம்மாவும் அப்படி பேச மாட்டாங்க. எதா இருந்தாலும் பொறுமையா எடுத்து சொன்னா நாங்க கேட்டு போடலாம். இந்த இடத்துல கடையை போடாதீங்க, இங்க வியாபாரம் பாதிக்கும், நீங்க கொஞ்சம் தள்ளியான அங்கன போடுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போடுங்க, இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போடுங்க அப்படின்னு அப்படி ஏதாவது சொல்லணும். அதுக்குன்னு அவங்க ரொம்ப பேசுறாங்க. அது அம்மாவும் பொண்ணு அப்படிதான். நீங்க அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாதீங்க. அதான் நான் இருக்கோம்ல, நான் பாத்துக்கிட்டேன். வாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில ஒரு இடம் சூப்பரா இருக்கும். அங்க நீங்க வியாபாரத்தை போட்டீங்கன்னா இங்க சூப்பரா சேல்ஸ் ஆகும். நானே உங்களுக்கு வித்து தரேன், வாங்க நீங்க என் கூட. ஏலா உமா, அவன் பல்ல கட்டிய சைஸே சரியில்லை. வேண்டாம், அவனை நம்பி எங்கேயும் போயிடாத. நம்ம வேணா இதை தூக்கிட்டு ஊருக்கே ஓடிடுவோம். சும்மா இருல பெரிய பொண்ணு. எப்படியா இந்த கிழங்க வித்து காசை ஊருக்கு கொண்டு போகல லட்சுமி அக்கா நம்ம கொண்டையே பாப்பர் பண்ணிரும். இங்க வியாபாரம் பண்ணலன்னு வையி, இவளுவ 2 பேரும் நம்ம கொண்டையே பாப்பர் பண்ணிடுவாளுவ. ஊருக்கு விற்காம போனா லட்சுமி அக்கா பாப்பர் பண்ணிரும். அதனால எங்கேயாவது ஒரு கரையில இந்த கிழங்கெல்லாம் வித்துட்டு தான் நம்ம போகணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு புரியுது. யாரோ ஒருத்தர் தெரியாத ஆளு இவரை நம்பி நம்ம எப்படி போறதுன்னு தானே. நீங்க நம்பிக்கையே என் கூட வரலாம். நான் உங்களுக்கு கிழங்கு வித்து தந்துருவேன். ஏன்னா என்னடா உன் புருஷன் அவளை தனியா கூட்டிட்டு போய் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான்? ஏமா நீ நினைக்க பதிலா இல்லம்மா, என் புருஷன் அவன் தனியா கூட்டிட்டு போய் அவளை பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். நீ அவன் மூஞ்சிய கவனிச்சியா இல்லையா? அவ பயந்துட்டா. என் புருஷன் இப்படிதான் யாருக்குமே தெரியாத மாதிரியே சிரிச்சுக்கிட்டே என்னைய திட்டுவாரு. அந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு திட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். பொது இடத்துல அவருக்கு சத்தம் போடுறதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனாலதான். ஏதோ ஒண்ணு இவ்வளவு இடத்த காலி பண்ணி விட்டா சரிதான். நம்ம இந்த பொழப்ப நம்பிதான் வயிற்ற கழுவிட்டு அடக்கம், கஞ்சி குடிச்சிட்டு அடக்கம். அதுல மண்ணடி போட வந்துட்டாளுவ. என்ன 5 நிமிஷத்துல அவளத்தையும் அள்ளிக்கிட்டு பறந்துருவ பாருமா. என்ன சொல்றீங்க? ஓகேவா? நீங்க காலம் நீட்டிட்டு உட்கார்ந்துருந்தா போதும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி அப்போ ஓகே, நாங்க இந்த இடத்த காலி பண்றோம். நீங்க அப்படியே இந்த கூட எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில வந்துருங்க. நான் அப்படியே பஸ் ஏறி இறங்கி அப்படியே வெள்ளரிக்க விற்க மாதிரி அந்த பக்கம் வந்துடுறேன். இல்லைன்னா என் மாமியாரும் என் வீட்டம்மாவும் சத்தம் போடுவாங்க. சரி சரி. சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. பாத்தியாமா என் புருஷனை 5 நிமிஷத்துல நம்ம பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டாரு. தேனு போய் நீ வியாபாரத்தை கவனி. அவங்க வேற இடத்துல வேற எங்கேயாவது கடையை போட்டுக்கிறேன்ட்டாங்க. அதனால நீங்க போய் வியாபாரத்தை பாருங்க. மாமியாரு நீங்களும் போய் கலந்து பாருங்க. அனாமத்தா போட்டுட்டு வந்துட்டீங்களா? நாங்க மொட்டையன்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நான் பாத்துக்கிடுவான். சரி நான் போறேன். இருந்தாலும் இவ்வளவு நம்ம 4 காட்டாம விடுறது எனக்கு மனசுக்கு வருத்தமாதமா இருக்கு. உன் புருஷனை வர சொல்லாம நம்மளே ஹேண்டில் பண்ணிருந்தா கூட இவ்வளவு அவ்வளத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருக்கலாம். உன் புருஷன் காரியத்தையே கெடுத்துட்டான். போ குடிக்கார பைய. குடிச்சா மட்டும் 10 பக்கம் பேசுவான், கடந்து கேவலப்படுத்துவான். குடிக்கலன்னா அமைதியானவை மாதிரி நடிச்சுக்கிட்டு திரிவான். ரொம்ப டீசென்ட்னு நடிச்சுக்கிட்டு திரியான். குடிச்சா இவன் எந்த ஆட்டம் ஆடுவான், என்ன ஆட்டம் ஆடுவான்னு யாருக்கும் தெரியாது. வரும் இந்த பஸ் ஸ்டாண்டுல ஏமா என் புருஷனை திட்டாதமா பாரு. இப்ப இவ்வளவு வெளியே அடிச்சு பத்தினதே என் புருஷன் தான். ஆமா நல்லா அடிச்சு பத்தினா. போ சரி நான் போய் வியாபாரத்தை பாக்கேன். சரிம்மா. காப்பி கீப்பி குடிச்சியா? காப்பியும் வடையும் குடிச்சிட்டு நான் உனக்கு சொல்லி விடட்டுமா? கொண்டு வந்து தர சொல்லுவாங்க கட்டி கடக்கார பையன். காப்பியும் வடையும் கொடுத்து விட சொல்லு. சரிம்மா. ஜாக்கிரதை, இன்னொருக்கா இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேம்மா. பெரிய பொண்ணு வா, கிழங்கு கூடைய தூக்கு, நம்ம அந்த பக்கமா போவோம். இதெல்லாம் நமக்கு தேவையாளா? மொத்தம் அந்த பிங்கி கிளவி சொந்தக்காரங்கமே இருக்கு பேரு. இதுங்க கிட்டே கொடுத்துட்டு போயிருவோம். வேணா கொஞ்சம் விலையை பார்த்து போட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டு அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு போயிருவோமா? அட வா பெரிய பொண்ணு, இதை எடுத்துக்கிட்டு அந்த வெள்ளரிக்காரனே இதை வித்து தரேன்னு சொல்லிட்டான். நம்ம வித்துட்டு காசை வாங்கிட்டு ஊருக்கு ஓடிடுவோம். ஏடி அவனை பார்க்கவே ஜொல்லு வண்டி கணங்கா இருக்கு. உன்னைய பார்த்து பல்ல அளிக்கும் போதே நினைச்சேன். அவனை நம்பியா போற? அவனை நம்பி என்ன தனியாவே போறான்? இந்த இதுல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே, அங்கன போய் வித்து தரேன்னு இருக்கான். நம்ம காலை நீட்டிட்டு நிழல்ல உட்கார்ந்து இருந்தா போதுமா, அவன் வித்து தந்துருவானா, வாங்கிட்டு ஓடிடுவோம். என்னமோ போ, எங்கேயும் தர்மடி வாங்கி தராம இருந்தா சரிதான். நீ